உடிச்சு கட்டுறா கலதையா அருவாமி சார் கொடுப்பாத அருமுகந்த கையாளத்த தோசை ஆட்டி தோசை சுட்டு அப்புறம் தோசை சுட்டு அப்புறம் சட்னி ஆட்டி அப்புறம் புட்டு தின்னு அப்புறம் கொல்லிக்க போய் முக்கி அதை போய் நக்கி அம்மா நீ சொல்றது வேற நான் சொல்றது வேற நீங்க தானே சொன்னீங்க ரம்பா ரம்பை ஐயா ரம்பை ரம்பை ஊர்வசி சிவாரம்பை மேலவை இந்த நான்கு பாகங்களும் நம்மள கண்டுதே உண்டானோ கை கட்டி வாய் புதைத்து அப்படி இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஆமா ஆடாங்க ஏடா யா ஆண்ட எப்பா லொட்டக்கை கொக்கன்றப்பா பத்திரம் இல்லங்க கையில இப்படி வச்சுக்கிறது நிக்கிறதுக்கு முடியலன்னா இப்படி மூடி உண்டாலும் கத்தால இதுல ஆடு இல்ல ஸ்டேஜுக்குள்ளே ஆடு அதுல ஆடு கத்தால ஆட்டா அங்க போய் திட்டிருக்காரு எப்படி தோற்றம் வருகிறதோ அது வண்ணமாக ஜொலிசிக் கொண்டிருக்கிறது. என்ன ஜொலிக்கிறது? அட சாமி ஜல் ஜல் குமார் சிலேசியம் காணிக்கு வந்ததமா கணேசபர் வருவாங்க. பணம் வந்ததமா இந்த பாஞ்சராமன் வேலையில் என்ன காணிக்கு வந்ததம்மா கணேசபர் வருவாங்க. நடுவிலே பணம் வந்ததம்மா இந்த பாஞ்சராமன் வேலையில் சொல்லி ஆறுவீர் அண்ணா வளவரக்கூடிய குமார் அண்ணா இதே ஜெயினி பள்ளிக்கு சரண ஆறுவீர் அண்ணா குமார் அண்ணா குருடி பணமாகப்பட்டது. மாரியம் மேல பணம் கொடுத்திருக்கிறாரு. மாரியம் மேல தானே அம்மா மேல நான் உண்டு பொழுகிற செவத்தம்மா இறந்தது. பொழுகு படான்னு பொழுகு
ரூபனா முண்டாஜி வரான் கந்தால் கஷ்டம் பண்ணிடு. ஏய் ஒண்ணு கட்டி வைக்கிறோம், ஒண்ணு நட்டு வைக்கிறோம், ஒண்ணு விட்டு வைக்கணும்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி 10 ஊடு இருந்தே உண்டானா இந்த மாதிரி ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும். ஆலயம் ஒன்றே இருந்தாலும் போதாது, அதிக ஒரு ஊர் கவுண்டர் வேண்டும். ஊரு கவுண்டர் ஒரு ஆள் இருந்தாலும் போதாது, அதிக ஒரு கோலுக்காரன் வேணும். ஆமா கோலுக்காரன் ஒரு ஆள் இருந்தாலும் போதாது, இந்த மாதிரி 10 பேர் வந்து இங்க அமர வேண்டும். ஆக என்ன இந்த மாதிரி ஆளை இறந்ததே உண்டானா பெரியவர் சிறுவர் தாய் தந்தவாறு அனைத்து பேரும் வந்து இங்க அமர்ந்து நல்லது கேட்டது கேட்டு போறதுக்காக இந்த மாதிரி ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள், இந்த மாதிரி நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அண்ணா குமாரண்ணா குருகுடி மனமாகப்பட்டது. அதே ஜெகனி அதே ஜெகனி பள்ளிக்கு சேர்ந்த ஆளுநர் அண்ணா குமாரண்ணா குருகுடி மனமாகப்பட்டது. முந்திய தவமிருந்து 300 நாள் சுமர்ந்து கொண்டிய வயசுரிய துடி துடித்த கட்ட தாய் கோவிந்தம்மா இறந்து 20 ஆண்டு வயது சென்றிருக்கிறார் சொல்லி. ஆனா ஒரு மனிதனை பிறக்கிறது எதுக்கு தெரியுமா? இறப்பவரே இறந்து விழ வாத்துறோம். இப்ப கீழவங்க இறந்து விழ வாத்துறோம். சில நாள் நம்ம எங்க இருந்தோம்? பையூர்ல இருந்து பையூர் போனோம். பையூர்ல சில நாள் இருந்தோம். இப்ப இருக்கிற எங்க? மெய்யூர் போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கோவிந்தம்மா இருந்து 20 செவத்தம்மா இறந்து 20 ஆண்டு வயது சென்றிருக்கிறார் சொல்லி மனவேதனோட பணம் கொடுத்து இந்த ஆதியாபண்ண அண்ணார் வீட்டுல பங்கா இருக்க வேண்டும் சொல்லி மாரியம்மனை ரெடி போகிறோம். அவர் குருகுடி நாடகம் பண்றதுக்காக அப்படி இருந்தே உண்டாளா நம்மளை கண்டுடனே இவங்க எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டை பத்தி விசாரிக்க வேண்டாம். விசாரிக்கிறது இருந்தா சக்கை பதில் அப்படியே கரெக்டா சொல்லுவாங்க.
நம்ம நாட்டுல மாதத்துக்கு 3 மழை பெய்யுது. மாதத்துக்கு 3 மழை பெய்யுது. சோ மனிதர்கள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா நேர்மறை இருக்கிறாங்களா சொல்லட்டுமா? மாநிலத்தில் எந்த குறையும் கிடையாது. எந்த ஒரு குறிப்பாக கற்பூரைய ஏன்டா கொசு கொசுன்றீங்க? கம்பெனி இருக்கா பிள்ளைங்க? டேய் மகாராஜா கம்மியான ஆளுன்றா. கற்பூர மாதிரி வரலாம். கணவனுக்கு பின் தூங்கி கணவனுக்கு முன்னெழுந்து கை கால் சுத்தம் செய்து எப்படி இருக்கிறாங்க சொல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. கற்புடைய மாதர் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பணிந்து வராங்க. அதுல எந்த குறைபாடும் கிடையாதுங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆலயத்துல 3 நேரம் பூஜை கொண்டு வருகிறதா? ஆமா. இல்ல நேர்மறை இருக்கிறதா? எந்த குறையும் இல்லைங்க. இருந்தாலும் நாட்டை பத்தி விசாரித்தால் போதாது. வீட்டை பத்தி விசாரிக்க வேண்டுமானால் யாரு வேண்டும்? யாருங்க? மனிதப்பட்டவன் நம்ம பொண்டாட்டி. மொத்தமா சேர்க்கிறேன். ஏங்க உங்க வீட்டுக்காரை கூப்பிடணும்னா நேரா பொம்மநாட்டிக்கிட்ட நான் போக முடியாது. அதனாலதான் எங்க வீட்டுக்காரி உங்க மனைவியே கொடுத்து எங்க மனைவியே பண்ணா அப்படியே போயிட்டு வெளியே வந்தா அது எனக்கு இது அதுக்கு ஆஃப் பண்ணி